ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஷா ஸ்டூடியோ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இது 12th கிளாஸு. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் நோட்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, உங்களுக்கு மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் தெரியணும், எப்படி ஜாயின் பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும், எப்படின்னு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி நோட் சப்மிட் பண்ணுறது, எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது 12th கிளாஸில் அதோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிள் ப்ளஸ் ரிங்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ரவுண்டு சர்க்கிள், அதாவது சர்க்கிள் போட்டுட்டு அது மேலே ஒரு ரிங் போடுறேன். சரியா? ஸோ இது ஒரு ஃபில்லிங் எலமெண்ட்டாக நீங்கள் சின்ன சின்னதாக பெரிய பாக்ஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி, அதாவது ஒரு A4 ஷீட்டில் 6 பாக்ஸ் போட்டுட்டு இதில் நிறையா நான் போட்டிருப்பேன். ஸோ கிளாஸ்க்காக நான் சின்ன சின்னதாக போட்டு பாக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் நோட் சப்மிட் பண்ணும்போது ஒரு A4 ஷீட்டில் 4 இல்லைன்னா 5 பாக்ஸ் போட்டுட்டு அதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு இந்த ஃபில்லிங் எலமெண்ட்டை இப்போ சர்க்கிள் ரிங் போட்டேன் அப்படின்னா அது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் இந்த மாதிரி கேப் விட்ட மாதிரி நீங்கள் கேப் விட்டுறக்கூடாது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ப்ளஸ் 2 ரிங்கு சொல்லியிருக்கேன். அதாவது சர்க்கிள் போட்டு அதில் 2 ரிங்கு, அது மாதிரி சர்க்கிள் போட்டு 3 ரிங்கு, அது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 பாக்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சர்க்கிள் போட்டு ஒரு 2 ரிங் போடுறேன். சரியா? கரெக்டாக உங்களுக்கு பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்காம போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ கார்னரில் எப்படி போடணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சர்க்கிள் போட்டு 2 ரிங்கை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இந்த செகண்ட் எலமெண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. தேர்ட் எலமெண்ட்டும் சர்க்கிளை வச்சு 3 ரிங் போட்டு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்கள் தேர்டு சர்க்கிள் போட்டு 3 ரிங் போட்டு அந்த தேர்ட் எலமெண்ட் இருக்கிற பாக்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டாட் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டு ரிங் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன், அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அடுத்து ரிங் போடுறேன். இது ஒரு எலமெண்ட். சரிங்களா? அது மாதிரி டாட் வச்சு சர்க்கிள் போட்டு 2 ரிங் போடுறது அடுத்து. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மேலே எழுதியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாட் வச்சு நீங்கள் அதாவது சர்க்கிள் போட்டு மேலே 2 ரிங் போட்டிக்குங்க. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டில் ஒரு ரிங் வச்சுருக்கோம் டாட் போட்டு, இதில் நான் 2 ரிங் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் எழுதியிருக்கேன். மேலே இதில் டாட் இல்லை, கீழே இருக்கிறதுல டாட் இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே ஈஸி தான். ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட மாதிரி ஒரு 4-5 அதாவது ஃபஸ்ட் லைனை மட்டும் போட்டுட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் நோட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு திரும்ப நீங்கள் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியான எலமெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். சரியா? டாட் வச்சு சர்க்கிள் போட்டு 2 ரிங் போடுறேன். சரியா? அதே மாதிரி தேர்டு 3 ரிங், அதாவது டாட் வச்சு சர்க்கிள் போட்டு அந்த 3 ரிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாக்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பேசிக்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா இது டாட்டு சர்க்கிள் ஹம்ஸ் வச்சு போட்டுப்போம். அடுத்த டிசைன்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் போட்டு பாக்ஸ் போட்டு அழகாக ப்ராப்பராக நோட் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ரெக்கார்ட் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் அந்த ரெக்கார்டை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இவ்வளோ நீட்டாக சப்மிட் பண்ணிட்டுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ என்னென்னு அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ 3 ரிங் போட்டாச்சு, அதாவது டாட் வச்சு சர்க்கிளும் போட்டாச்சு. இப்போ அடுத்து கீழே என்னென்னா டாட் வச்சு சர்க்கிள் வச்சு ரிங் போட்டு ஹம்ஸ் போட போகிறோம். ஓகேவா? மேலே போட்டதுலேயே ரிங் போட்டு மேலே ஒரு ஹம்ஸ் போடுறேன். சரியா? அதாவது அதுலேயே 1 லேயர் 2 லேயர் 3 லேயர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதுதான். சரிங்களா? ஸோ டாட் வச்சு சர்க்கிள் வச்சு மேலே ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஹம்ஸை வச்சு போட்டோம் அப்படின்னா நீட்டாக போடணும். எல்லாமே ஒரே சைஸில் போடணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. சரிங்களா? ஸோ எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ 1 லேயர் ஹம்ஸ் தான் போட்டிருக்கேன். டாட் வச்சு சர்க்கிள் வச்சு ரிங் போட்டு ஒரு ஹம்ஸ் போட்டிருக்கேன். சரியா? இது ஃபஸ்ட் லேயர். இப்போது செகண்ட் லேயரில்
டாட் வச்சு சர்க்கிள் வச்சு ரிங் போட்டு 2 லேயர் ஹம்ஸ் போடணும். ஓகேவா? 2 ஹம்ஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா 2 லேயர் ஹம்ஸு. அது மாதிரி 3வது பாக்ஸில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டாட் வச்சு சர்க்கிள் வச்சு ரிங் போட்டு 3 லேயர் ஹம்ஸ் அப்படின்னா ஹம்ஸ் வந்து 3 லேயர் போடணும். ஓகேவா? இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.